அவரின் மூலமாக ஏராளமான மக்கள் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா பயன்பெற்றிருக்கின்றார்கள். ஏராளமான மக்கள் அவர் மூலமாக நேர்வழி பெற்றிருக்கின்றார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரின் மூலமாக சத்தியத்தை தெரிந்து கொண்டவர்களில் பெரும்பாலான மக்கள் இங்கே இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். எல்லோருக்கும் இப்படி ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்துவது கிடையாது. சில மனிதர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருகின்றான். அந்த வாய்ப்பை பெற்றிருப்பவர் சகோதரர் அய்யூப் அவர்கள். திடீரென்று நேற்று மரணம் அடைந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை தான் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்த வேண்டியிருக்கின்றது. அக்திரு ذிக்ர ஹாதிமில் லதாத், உங்களுடைய மனக்கோட்டைகளை தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை அதிகமாக நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதுதான் மரணம் என்று சொல்லி காட்டினார்கள். பேரதிர்ச்சி ஏற்படுத்தும். அந்த அடிப்படையிலே சகோதரருடைய அய்யூபுடைய மரணம் என்பது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இங்கே நிற்கின்றோம் என்று சொன்னால் அதற்காக பிரார்த்தனை செய்வதற்காக நிற்கின்றோம். ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமைகள் ஒன்று என்ன அப்படின்னா, ஜனாசாவை பின்பற்றி அவருக்காக தொழுகை நடத்தி அவரை அடக்கம் செய்வது என்பது ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல மிக முக்கியமான ஒரு கடமை. அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் இருக்கின்றோம். இந்த கடமையை நாம் நிறைவேற்றுகின்றோம் என்று சொன்னால் இந்த ஜனாசா தொழுகையில் மிக முக்கியமாக நாம் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்காக மன்னிப்பு கேட்பதுதான். அதற்குதான் ஜனாசாவுடைய தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கின்றார்கள். முதல் தக்பீரிலே சூரத்துல் ஃபாத்திஹாவும், இரண்டாவது தக்பீரிலே ஸலவாத்தும், 3 மற்றும் 4வது தக்பீரிலே மரணித்தவருக்காக பிரார்த்தனை செய்வதற்காக தான் இந்த ஜனாசாவுடைய தொழுகை நமக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கின்றார்கள். அப்படி ஜனாசா தொழுகை தொழுகின்றோம் என்றால் தொழுத பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், இஸ்தக்ஃபிரு லி அஹீக்கும், உங்களுடைய சகோதரருக்காக நீங்கள் மன்னிப்பு கோருங்கள். அவர் இப்பொழுது கேள்வி கேட்கப்பட இருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் அவருக்காக மன்னிப்பு கேட்பதற்காக, அவருடைய மன்னரை மற்றும் மறுமை வாழ்க்கை மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே குழுமையிருக்கின்றோம். மறுமை என்றால் என்ன, மரணம் என்றால் என்ன, மன்னரை வாழ்க்கை எப்படி இருக்கும், மறுமையுடைய விசாரணைகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை அவர் வாழ்நாளுடைய பெரும்பாலான உபதேசங்களில் அவர் நமக்கு வலியுறுத்தியிருக்கிறார். மரணம் எப்படி இருக்கும் என்பதை நமக்கு அவருடைய உரையின் மூலமாக பல தருணங்களிலே சொல்லி காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்டவர் இன்றைக்கு மரணத்தை செலுத்தி இருக்கின்றார். அவரை இப்பொழுது நாம் அடக்கம் செய்ய இருக்கின்றோம். அடக்கம் செய்தால் அவருக்கான கேள்வி கணக்கு என்பது இங்கே ஆரம்பிக்க இருக்கும். நாம் அடக்கம் செய்த பிறகு எந்த உயிர் எடுக்கப்பட்டதோ அந்த உயிர் மீண்டும் கொண்டு வரப்பட்டு யுஆது ரூஹஹு, அவருடைய உயிர் திருப்பி கொடுக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கொடுக்கப்பட்ட பிறகு அவர் எழுந்து உட்கார வைக்கப்படுவார். அவரிடத்தில் கேள்வி கேட்கப்படும். கேட்கக்கூடிய நேரத்தில் எவர் சரியான முறையில் திருமறை குர்ஆனை அறிந்தும் படித்தும் இருக்கின்றாரோ அவர் நல்ல முறையில் பதில் சொல்வார். அவருக்கு 70 மூலம் விசாலமாக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் ஆதரவு வைத்தவர்களாகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம். வேற எந்த சொல்லும் கிடையாது. அவர் எப்படியாவது அவருடைய வறுமை வாழ்க்கையும் மன்னரை வாழ்க்கையும் மிகச் சிறப்பானதாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே வந்து நிற்கின்றோம். அவருக்காக தொழுவதற்காக நிற்கின்றோம். அன்பான சகோதரர்களே, இந்த நேரத்திலே நாம் ஒரு சகோதரனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அப்படின்னு இருக்குது. ஒரு முஸ்லிம் சகோதரனுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய நாம் இன்னும் சில விஷயங்களை உங்களுக்கு எல்லாம் நாம் நினைவூட்டலாம் என்று ஆசைப்படுகிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் ஷஹீதாகி விட்டார் என்று சொன்னால் அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கருணை தவிர அப்படிங்கிறாங்க. அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும் கருணை தவிர அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இவர் சில கடன்களை பெற்றிருக்கிறார். அந்த கடன்களை பொறுத்தவரை அவருடைய குடும்பத்தார்கள் பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். இருந்தாலும் அந்த கடன் என்பது அந்த குடும்பத்தாருடைய அளவுக்கு மீறி இருக்கக்கூடிய கடனாகத்தான் நாம் அறிந்தவர் இருக்கிறது. அன்பான வந்திருக்கக்கூடிய பலரும் அவருக்கு கடன் கொடுத்திருக்கிறார். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் அவர் கடனாளியாக ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் கடனாளியாக இருக்கிறார். ஒருவர் கடன் பெற்றிருந்தால் அந்த கடனுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாதவரை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலைவித்தது கிடையாது. அந்த கடன் மட்டும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். ஒரு நபித்தோழருடைய ஜனாசாவிலே சொல்லும் பொழுது அவருடைய கடனுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், அவர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். நாம் எல்லாம் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு இங்கே இருக்கக்கூடிய பல சகோதரர்கள் சொர்க்கத்தில் என்ன, சொர்க்கம்னா என்ன, அதை அடைவதற்கான நேர்வழி என்ன என்பதை எல்லாம் நமக்கு எடுத்துரைத்த ஒரு சகோதரர் அவர் இன்றைக்கு ஜனாசாவாக இருக்கிறார். அவர் இன்றைக்கு மரணித்திருக்கின்றார். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட வேண்டும். அவருடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டால் தான் அவருடைய மன்னர் வாழ்க்கையும் அருமை வாழ்க்கையும் சிறப்பானதாக இருக்கும். நாம் அந்த விஷயத்திலே அவருடைய விஷயத்தில் ஒரு நல்ல முடிவு எடுக்கவில்லை என்று சொன்னால்
அது ஒரு பாதகமான ஒரு சூழ்நிலை அவருக்கு ஏற்படுத்தி விட்டது என்று சொன்னால் நாம் அந்த கடமையில் தவறியவர்களாக ஆகிவிடுவோம் என்பதை ஒரு செய்தியாமலோ அது தெரிந்தோ உங்களை மலக்குள் மௌத் முன்னொரு காலத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை அல்லாஹ்வுடைய சொல்றாங்க. மன்னிப்பவன் புகாரிலே மனிதனை மன்னிக்கிறானோ அப்பதான் மனிதனுடைய ஜனாதாவை கைப்பற்றுவதற்காக மலக்குள் மௌத் வராங்க. மலக்குள் மௌத் வந்து கேக்குறாங்க, மன்னிப்பை நீங்க என்ன நன்மை செஞ்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க. பெருந்தன்மையோடு என்ன நன்மை அவர்களுக்காக நாம் இப்பொழுது தொழுவோம். அவர் சொல்றாரு, ஆலமீன் அவருடைய எல்லா பாடங்களையும் நாம் அறிந்தவரை அவர் பெரும்பாலும் செஞ்சதில்லை. அதனால அவருடைய எல்லா கேள்வி அவர்களை திணித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் பல பேருக்கு நிறைய விசாரணை வைத்து கடன் கொடுத்தவர்களை காலையிலும் சரியானவர்கள் இருந்தாலும் சொர்க்கத்துடைய விருப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இலகுவான முறையில் அதே போன்று மறுமையிலும் என்னுடைய பணியாளரான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அனுப்பி அவர்களுக்கு உதவி செய்ய அவங்களை கடன் கேட்க எல்லாம் ரொம்ப கடுமையா நடந்தாங்க. ரப்பனா ஆத்தினா மிக இலகுவான முறையில் நடந்து கொள்ளாத என்ன செய்வேன் அப்படின்னா அவர்களுக்கு நான் வழிவகுத்துவேன். அதே நேரத்தில் கடனை கொடுக்க முடியாதவராக இருந்தார் என்று சொன்னார், ஏழையாக இருந்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு என்னுடைய பணியாளர்களுக்கு சொல்லிவிடுவேன், தயவு செய்து அவர்களிடத்தில் கடனை தள்ளுபடி செய்து விட்டு வந்து விடுங்கள், எந்த விதத்திலும் என்ன செஞ்சிடாதீங்க, அவர்களை சிரமப்படுத்தி விடாதீர்கள் என்று நான் அவர்களுக்கு சொல்வேன் என்று அந்த மனிதர் அவருடைய உயிரை கைப்பற்றக்கூடிய நேரத்தில் சொல்கின்றார். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மனிதருக்காக ஒரு பதிலை சொல்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அந்த மனிதர் அந்த அளவிற்கு பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதின் காரணமாக அல்லாஹ்வாகிய நான் சொல்கின்றேன், அவருடைய விஷயத்தில் எல்லா காரியங்களையும் அவருடைய தவறுகள் எதுவும் இருந்த எல்லா விஷயத்திலையும் அல்லாஹ்வாகிய நான் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டேன் என்று அவரிடத்தில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதருக்காக அந்த மலக்குல் மௌத் சொன்னார் என்பதை என்ன செய்றாங்கன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹ் நம் விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொண்டதற்கான ஒரு வாய்ப்பு நம்முடைய சகோதரர், நம்முடைய கொள்கை சகோதரர், அவருக்காக இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, என்ன இவங்க இப்படி கூப்பிட்டு இப்படி பேசுறாங்கன்னு நினைச்சிருக்காங்க. சகோதரனுடைய உரிமைக்காகத்தான் நம்ம இங்க பேசிட்டு இருக்கிறோம், ஒரு சகோதரனுடைய நன்மைக்காக பேசிட்டு இருக்கிறோம், ஒரு சகோதரனுடைய மறுமை மற்றும் மன்னரை வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக பேசிட்டு இருக்கிறோம். அதனால அவருடைய விஷயத்துல நல்ல ஒரு முடிவை பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள். நாம் பெருந்தன்மையோடு அல்லாஹ் நம்முடைய விஷயத்தில் பெருந்தன்மையோடு நடந்து கொள்வார். யார் ஒருவருடைய சிரமத்தை போக்குகின்றாரோ, லேசுபடுத்துகின்றாரோ, அவருக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இம்மையிலும் லேசுபடுத்துவான் என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அதே சமயத்தில் இந்த ஜனாஸா தொழுகை அடக்கம் எல்லாம் முடிந்த பிறகு எல்லா கொள்கை சகோதரர்களும் இந்த அய்யூபாயுடைய குடும்பத்திற்கு உறுதுணையாக, இந்த கருணை விஷயத்தில் உறுதுணையாக இருப்பதற்கான ஒரு சிறிய ஆலோசனை கூட்டமும் மதிய உணவும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது.